கோவை மாவட்டம் மதுக்கரை பாலத்துறை பகுதியில் உள்ள ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான யுவ ஆடுகளம் விளையாட்டு விழா 2025 கல்லூரியின் தலைவர் டாக்டர் வித்யா வினோத் ஆலோசனைப்படி நடைபெற்றது. இவ்விளையாட்டு விழாவில் நிர்வாக அலுவலர் எம். மனோகரன், தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பி. கோமதி, கல்லூரி முதல்வர் டாக்டர் கே. கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 47 பள்ளிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டு மற்றும் இலக்கிய போட்டிகளில் பங்கேற்றனர். மாணவருக்கு கிரிக்கெட், கால்பந்து, கபடி, கூடைப்பந்து நடைபெற்றன. மாணவியருக்கு த்ரோபால், கோகோ, பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. மேலும் கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி, ஓவிய போட்டி, பட்டிமன்றம் போன்ற இலக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பெரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கையில், இந்த யுவ ஆடுகளம் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு எந்த ஒரு பதிவு கட்டணமும் உணவு கட்டணமும் வாங்கப்படவில்லை. மேலும் மாணவ மாணவர்களின் தங்கும் இட வசதிகளும் இலவசமாகவே நமது கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவர்களும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்தனர். இதில் பங்கேற்ற பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி வழங்கிய வரவேற்பு, ஒழுங்கமைப்பு மற்றும் வசதிகளை பாராட்டினர். உற்சாகம் நிரம்பிய முறையில் முதல் நாள் நிகழ்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்தன. இரண்டாம் நாளில் 22ஆம் தேதி இறுதி சுற்று போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்வுகளும் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் டாக்டர் கே. கீதா, கல்லூரி முதல்வர், ஸ்டடி வேர்ல்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நேற்று இன்டர்நேஷ்னல் நோ கேஜெட்ஸ் டே. அதையொட்டி ஸ்கூல் குழந்தைகளுக்காக விளையாட்டோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக நாங்கள் யுவ ஆடுகளங்கிற ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு காம்படிஷன் நடத்துகிறோம். இந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கோவை மண்டலத்தில் உள்ள 47 கல்லூரிகளில் இருந்து 570 பள்ளி மாணவ மாணவர்கள் கலந்துருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக நாங்கள் கிரிக்கெட், வாலிபால், த்ரோபால், பேட்மிண்டன், கொக்கோ எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், ஓவிய வரைதல், இந்த போட்டிகள் எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம். கலந்துக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை மற்றும் சர்டிஃபிகேட்டும் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வேர்ல்டு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கோமதி, இங்கே சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறேன். எங்களோட குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இன்ஜினியரிங் காலேஜ், அலைடு ஹெல்த் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 3 இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அரௌண்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 150 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியான என்விரான்மெண்ட். We are giving all 360 dimension to both faculty as well as students. அதோட ஒரு பங்காக தான் இன்னைக்கு நாளைக்கும் நம்மளோட கேம்பஸில் யுவ ஆடுகளம் அப்படிங்கிற அண்டர் 19 கேட்டகரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். ஒரு நல்ல என்விரான்மெண்ட், நல்ல ஸ்போர்ட்ஸ். உடலும் மனசும் வலிமையாக இருந்ததுன்னா எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், எண்ணங்கள் எளிதே ஈடேறும். அந்த ஒரு கான்செப்ட்ல இன்னைக்கு நம்மளுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது இங்க ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. பசங்க எல்லாருமே மன வலிமையோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான அக்கேஷன்ல இந்த வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள்.